காஷ்மீர் பெஹல்காமில் நடந்திருக்கிற டெரர் அட்டாக் எவ்வளோ மோசமானது. 26 இன்னசென்ட் பீப்புள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் இன்னசென்ட்ஸை, நிராயுதபாணியாக இருக்கவங்கள, சுற்றுலாவுக்கு வந்தவங்களை கொல்லக்கூடிய மனம் வரும்? தீவிரவாதி அப்படின்னா பயங்கரவாதி அப்படின்னா அவனுக்கு ஹார்ட்டே இருக்காதா? அடுத்தவங்களோட வலியே தெரியாதா? ச்சே, இவங்களாம் ரியலாக மனித பிறப்புகள் தானா? இதில் பாருங்கள், காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் வரத்து சமீப காலங்களில் அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. அங்கே லோக்கலில் இருக்கிற முஸ்லீம் சமுதாயத்துக்கு, ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மையாக அங்கே இருக்காங்க, இந்த டூரிஸ்ட்டுகளால் நல்ல இன்கம், அவங்க வாழ்க்கைத்தாரம் உயர்ந்துட்டு இருந்தது. இப்போ இந்த டெரர் அட்டாக்னால் சுற்றுலா பயணிகள் நம் நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, அயல் நாட்டிலேருந்து வரவங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க தானே, எப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒன்று நடந்துருமோன்னு சொல்லிட்டு. இந்த இந்த பயம் பயங்கரவாதத்தால் ஏற்பட்டது மாறுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் இல்லையா? இதனால் காஷ்மீரோட லோக்கல் பொருளாதாரம் எவ்வளோ மோசமாக பாதிக்கப்படும். டெரரிசம்ங்கிறது ரொம்ப மோசமான விஷயங்க உலகத்தில். அது எது ரீதியாக நடந்தாலும் சரி, நிலத்துக்காக நடந்தாலும் சரி, நம்ம மத விரோதத்தால் நடந்தாலும் சரி, மனித இனத்துக்கு சரியான விஷயமே கிடையாதுங்க. நாம் என்ன செய்ய முடியும்? இப்போ மறுபடியும் தகராறு நடந்ததுன்னா பயங்கரவாதம் பூண்டோடு அழிக்கப்படுமான்னு பார்த்தோம்னா நடக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று இங்கே ஒன்று உலகம் பூரா நடந்துகிட்டே தான் இருக்குது. பயங்கரவாதத்துக்கு போகக்கூடாதுன்னு பெற்றோர்கள் தங்களோட பசங்களுக்கு புத்திமதி தரணும். அப்போ தான் அது சரியாகும். மத தலைவர்களும் இந்த விஷயத்தில் தன் மதத்தில் இருக்கிற மக்களுக்கு அறிவிப்பு கட்டணும். இது இந்த மதம் அந்த மதம்னு சொல்ல, எந்த மதத்துலேயுமே வெறுப்புணர்ச்சியும், இன்னொரு மதத்துக்காரங்க மேலே ஒரு காழ்ப்பும் விரோதமும் வளரவே கூடாது. ஏன்னா கடவுளுங்கிறவங்க ஒத்த தானே, எல்லாருக்கும் அந்த கடவுள் சமம் தானே. இது எப்போ நிலைமை மாறும்? இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கில் இறந்த குடும்பத்தினர் அனைவருக்கும், இறந்தவங்களோட குடும்பத்தில் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்.